ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜிஎஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா Thinkcentre M70qவில் எப்படி M.2 SSD அப்கிரேட் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆமாம், அது என்ன M.2 SSD? M.2 SSDங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ரெகுலர் SSDயோட அடுத்த வேரியண்ட் தான் இந்த M.2 SSD. M.2 SSD யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் அதை பற்றி கேட்டிங்கன்னா, அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே. ஆமாங்க, நம்ம தலைவன் கொஞ்சம் பயங்கரமானவன் தான். பார்க்குற கிராம் மாதிரியே இருக்கிற நம்ம தலைவன் பண்ணுற வேலையை பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. ரெகுலர் SSDக்கு 6 GB/s ஸ்பீடுன்னா நம்ம தலைவனுக்கு 32 GB/s ஸ்பீடு. அதனாலேயே பெர்ஃபார்மன்ஸ் பக்கா சூப்பராக இருக்கும். நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம தலைவன் ஸ்பீடில் இந்தளவுக்கு போகிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, இதுக்குள்ளே எந்த மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸும் கிடையாது. செகண்ட் ரீசன் என்னென்னா, இது டேரெக்டாகவே மதர் போர்ட்லேயே கனெக்ட் ஆகிருக்கும். இதுக்கு டெடிகேட்டடாக பவரோ டேட்டா கேபிளோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. M.2க்கு இந்த விளக்கமே போதும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இதை எப்படி நம்ம திங்க்சென்டரில் அப்கிரேட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். அன்பாக்சிங் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு சூஸ் பண்ணியிருக்க SSD பார்த்தீங்கன்னா GB NVMe SSD. இது 256 GB. இது M.2 SSDயை பொறுத்தவரை 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து SATA, இன்னொன்று வந்து NVMe. லெனோவோவை பொறுத்தவரை NVMe மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் இப்போ வர எல்லா பிசியாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், NVMe மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஓகே வாங்க, இப்போ இதில் நம்ம எப்படி அப்கிரேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதை பேக் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூவை மட்டும் நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸ்க்ரூ கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃப்ரண்ட் சைடு மட்டும் மூவ் பண்ணிங்கன்னா அழகாக டோர் கலண்டு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம டோரை கழட்டியாச்சு. அதை பத்திரமா எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஹார்ட் டிஸ்க்கு 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. நம்ம இப்போ அப்படியே பேக் சைடு திருப்பிக்கணும். பேக் சைடு திருப்பினா ஒரு பே இருக்கும். அது லைட்டாக ஃப்ரண்ட் சைடு புஷ் பண்ணிங்கன்னா அழகாக கலண்டு வந்துடும். இதுதான் M.2 ஸ்லாட்டு. இதில் ஒரு ஹூக் ஒன்று இருக்கும், அதை மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக கழட்டிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட SSDயை கரெக்டாக அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஹூக்கை மட்டும் லைட்டாக டைட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பக்காவாக சீட் ஆயிரும். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம பிசி M.2 SSDயோட அப்கிரேட் ஆகிடுச்சு. நம்ம மறுபடியும் பேக் சைட் டோரை அழகாக மாட்டிட்டு ஃப்ரண்ட் சைட் டோர் போட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா நம்ம ஒர்க்கு வந்து இப்போ முடிஞ்சிடுச்சு. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.